Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல 6th chapter random variable and mathematical expectation பார்க்க போகிறோம். அதில் example 6.17, 6.18, 6.19, 6.20 பார்க்கலாம். Example 6.17. A fair die is thrown. Find out the expected value of outcome. இப்போ எக்ஸ்பெக்டட்னா இ ஆஃப் எக்ஸ் ஃபேர் டை. அப்போ வந்து டையில் என்னென்ன நம்பர்ஸ் விழோ 1 2 3 4 5 6 ஒன்று வந்து கூட ப்ராபபிலிட்டி என்ன 1/6 தான் நமக்கு. அப்போ இ ஆஃப் எக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணோன்னா நம்மளோட ஆன்சர் 21/6 which is equal to 3.5. Next, example 6.18. Suppose the probability mass function of discrete random variable கொடுத்துட்டாங்க. What is the value of e of 3x plus 2x square கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இப்போ இந்த ஈயை உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்போதுமே நம்பரை வெளில போட்டுருங்க. அப்போ இந்த இ உள்ளே மல்டிப்ளை பண்ணுறப்ப 3e of x plus 2e of x square. அப்போ நான் ஃபஸ்ட்டு e of x, e of x square வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இ ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்ன? சிக்மா எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ். இப்போ மேலே அவங்க கொடுத்துருக்கிற டேப்லர் காலமில் எக்ஸையும் பி ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் 1.8. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணிவிட்டு இதோட மல்டிப்ளை பண்ணால் அப்போ ஆன்சர் 4.4. அப்போ இந்த நம்மளோட கொஸ்டின் 3e of x plus 2e of x ஸ்கொயரில் e of x e of x ஸ்கொயருக்கு பதில் அந்த நம்பர் போட்டோன்னா என்னோட ஆன்சர் 14.2ன்னு வரும். Example 6.19. Consider a random variable x with probability density function. அப்படின்னு இதை கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளாக கண்டினியூஸ் ரேண்டமானு பார்க்கணும். 0 to 1 அதர்வைஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0லேருந்து 1 ஃபுல்லாக கண்டினியூவாகவே இந்த ஆன்சர் தான். அப்போ இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? இன்டிக்ரல் -∞ to ∞ f of x dx. அப்போ இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப இங்கே முன்னாடி எக்ஸ்னு போட்டுக்கணும். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற அப்போ முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். இங்கே இ ஆஃப் எக்ஸ் அண்ட் வி ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. இ ஆஃப் எக்ஸோடது என்ன? இன்டிக்ரல் -∞ to ∞ x f of x dx x. இங்கே 4x3. அப்போ x into 4x3னா 4x per 4. 4 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துன்னு எக்ஸ் பர் 4 இன்டிகிரேட் பண்ணால் ஃபார்முலா என்ன? பவரில் ஒன்று ஆட் பண்ணுவோம், அதே நம்பரை கீழே போடுவோம். ஸோ பவர் 4 + 1 என்ன வரும்? 5/5. இதில் இந்த by 5 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடலாம். அப்பர் லிமிட் 1 போடுவோம். அப்போ 1/5 - 0/5. அப்போ 4/5. நெக்ஸ்ட் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ x per 5 x per 6/6 4/6. இங்கே ஃபஸ்ட் அப்பர் லிமிட் 1 மைனஸ் லோயர் லிமிட் 0 போட்டால் 1 தான் வரும். 4/6 2/3. அப்போ வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? e of x square minus e of x the whole square பண்ணோன்னா இங்கே 325 கெல்சியம் மெத்தா 75. அப்போ இதை 25ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், இதை 3ஆல் பண்ணுவோம். அப்போ ஆன்சர் 2/75. Example 6.20. If f of x is defined by f of x is equal to k e power -2x, x tends to 0 to ∞. It's a density function. Determine the constant k and also find mean. இப்போ இல்லை 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று கேக்கு வேல்யூ கண்டுபிடி, அப்புறமா மீன் கண்டுபிடி. இப்போ நார்மலாக நம்ம கே ஏக்கெல்லாம் வேல்யூ கேட்டால் என்ன பண்ணுவோம்? அந்த ஃபார்முலா எழுதி =1 போடுவோம். ஸோ இன்டிக்ரல் -∞ to ∞ f of x dx = 1. என்ன போடுவேன்? k e power -2x dx = 1. k கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடணும். இந்த கொஸ்டின்லேயே 0லேருந்து கொடுத்துருக்கனால 0 to ∞. e power -2xோட ஃபார்முலா என்ன? e power -2x by xக்கு பக்கத்தில் -2 இருக்குது, அது கீழே வரும். இந்த -2வும் கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடலாம். ஃபஸ்ட் இன்ஃபினிட்டி போடுறோம். அப்போ e power -∞ மைனஸ் e power -0. இந்த வேல்யூஸ் தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எனிதிங் பவர் 0னா 1, எனிதிங் பவர் 1னா அந்த சேம் எலிமெண்ட் வரும். e power ∞னா ∞, -∞னா 0. அப்போ எனக்கு இங்கே -∞ வருதா? அப்போ இதோட வேல்யூ 0 மைனஸ் எனிதிங் பவர் 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ 1. அப்போ இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ் ஆகிடும். k/2 = 1. அப்போ கேவோட ஆன்சர் 2. இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். கொஸ்டின் 0 to ∞, k e power -2x dx கூட ஒரு எக்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ
இது இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குதுன்னு வச்சிங்களேன். இது வந்து நம்ம பெர்னௌலிஸ் ஃபார்முலான்னு ஒன்றுத்தில் போட்டால் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இன்டிக்ரலில் 0 to இன்ஃபினிட்டின்னு இருந்து ஒரு எக்ஸு ஒரு இ பவர் மைனஸ்ன்னு சேர்ந்து இருந்ததுன்னா அதோட ஃபார்ம் காமா இன்டிக்ரல் சொல்லுவோம். உங்களோட புக்கில் கூட காமா இன்டிக்ரல்னு இதை ஃபார்முலான்னு கொடுத்துருப்பாங்க. இது நிறைய இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இன்டிக்ரலில் கண்டிப்பாக என்ன நம்பர் இருக்கணும்? 0 to இன்ஃபினிட்டி எக்ஸுன்னு ஒரு டேர்மும் இ பவர் மைனஸ் சம் நம்பர் எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸோட பவரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த ஃபேக்டோரியல் பை இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதான் ஏ பவர் n+1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸோட பவரில் என்ன நம்பர் இருக்குது? 1. அப்போ 1 ஃபேக்டோரியல் பை இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? 2 பவர், இங்கே மேலே என்ன 1 தானே, 1 + 1 2. அப்போ 2/2² ஆன்சர் 1/2ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 6.17, 6.18, 6.19, 6.20 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லலிதா ஸ்நாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.